இந்த வீடியோ எடுத்தது போன மாதம், அதாவது ஜூலை 21. நான் எவ்வளோ பெரிய லேசி பர்சன் அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சிருக்கும். வீடியோ எடிட் பண்ணவே. மீட் மை தம்பி ராஜேஷ், எங்கள் ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் யூடியூபர் இவர் தான். டோப்பமைன் அப்படின்ட்டு ஒரு சேனல் வச்சுருக்கான், கண்டிப்பாக பாருங்கள். யாராச்சும் ஒரு புக் ஃபேருக்காக 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேறு ஊருக்கு போவாங்களா? நான் போவேங்க. புத்தக பிரியர், புத்தக புழு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு புத்தக பைத்தியம் அப்படின்னே கூட சொல்லலாம். கோயம்புத்தூரில் நடந்த புக் ஃபேருக்கு போயிருந்தேன். கம்பெனிக்கு யாருமே கிடைக்கல, அதனால் நானே தனியாக கூட கிளம்பி போயிடலாங்கிற மாதிரி தான் பிளானில் இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் அம்மாவும் ஹஸ்பண்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க கூட. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஒரு ப்ராப்பர் புக் ஃபேர் போகிறது. நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே அப்பா வந்து அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க. என் தம்பி ராஜேஷும் வந்து கோயம்புத்தூரில் தான் படிச்சிட்ருக்கான். அதனால சரி அவனை கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா வந்து புக் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு விஷயம். ஒவ்வொரு ஸ்டால்லையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்குறது. கணக்கெல்லாம் பார்க்காம கண்ணா பின்னான்னு ரொம்ப செலவு பண்ணிட்டேன். இது கூகுள் பே எனக்கு வாங்க புதுசு புதுசா. அது எனக்கு புக்ஸு என் கடையில் வாங்குது. எல்லாமே வந்து 15% ஆஃபர் புது புக்ஸ்லாம். அண்ட் நிறைய பழைய யூஸ்டு புக்ஸும் 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் சில இடங்களில் பார்த்திங்கன்னா 99க்குலாம் வந்து புக்ஸ் இருந்தது. ஆனால் அதில் எந்த புக்குமே எனக்கு பிடிக்கல, அதனால நான் வாங்கலை. ஃபர்ஸ்ட் புக் ஜும்ஃபா லஹிரி அவங்க எழுதின த லோலேண்ட் அப்படிங்கிற புக்கு. இவங்க ஏற்கனவே எழுதின ரோமன் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்துட்டு வேர் அபவுட்ஸ் அண்ட் ஒரு நான் ஃபிக்ஷன், ஐயோ அது என்ன புக்கு, அது ஒரு புக்கு, அதுவும் நான் படிச்சிருக்கேன். அந்த 3மே நல்லாயிருக்கும். அவங்க ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் அட் டைம் மனசு வந்து ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப அப்படி மெல்ட்டிங்காக இருக்கும். அதனால் ஸோ இந்த புக் வாங்கினேன். மற்ற எல்லாமே வந்து யூஸ்டு புக்ஸ் தான் வாங்கினேன். எல்லாமே ஹாஃப் ரேட்டில், இல்லை 200 அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட்டில் தான் இருந்தது. அதனால் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பில் பிரைசன் எழுதின எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியர்லி எவ்ரி திங். ஒரு ட்ராவல் என்ன சொல்ல, ஒரு வேர்ல்டே வந்து சுற்றி வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படிங்கிறதுக்காக இது நான் வாங்கியிருக்கேன். இவங்க எழுதின நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் அந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறைய பாப்புலர். இவங்க எழுதின புக்ஸ் வேறு எதுவுமே நான் படித்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது படிக்கணும்னு ஆவலாக இருக்கேன். அண்ட் அடுத்து வந்துட்டு ஒரு வைல்ட் ஸ்வான்ஸ் அப்படின்ட்டு, இது ஒரு நான் ஃபிக்ஷன் விமன் பற்றின புக்ஸு. சைனா ஒரு சைனீஸ் ஹிஸ்ட்ரியோட ரிலேட் ஆகி இருக்கும். இது படிக்கணுன்ட்டு நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த புக்கை பார்த்ததும் நான் டக்குன்னு தூக்கிட்டேன். அடுத்து வந்து இதுதான் வந்து நான் வாங்கினதுலே பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறது. ஹாரி பாட்டரோட 2, 3, 4 3 பார்ட்டும் வாங்கிட்டேன். இந்த எடிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாரி பாட்டர் புக்ஸ் நான் வாங்கினதில்லை, படிச்சிருக்கேன் புக்காக. ஆனால் வந்து ஹார்ட் காப்பி என்கிட்ட கிடையாது. வாங்குறதுனாலும் எனக்கு இந்த எடிஷன் பார்த்து வாங்கணும்னு ஆசை. புதுசு பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அண்டு இந்தியாலேயும் அவைலபிளாக இல்லை. அதனால் யூஸ்டு புக் இது பார்த்ததுமே நான் தூக்கிட்டேன். மற்ற எந்த பார்ட்ஸும் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் வாங்கி இந்த கலெக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வாங்கினதில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரோஹிங்டன் மிஸ்ட்ரி அவங்க எழுதின அ ஃபைன் பேலன்ஸ் அப்படிங்கிறது. இந்த புக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன் நாவல் தான். எனக்கு வந்து எந்த புக்கை பற்றியும் கதை அதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச புக் ரீடர்ஸ் வந்து போட்ட ரிவ்யூஸை பார்த்து தான் சரி இது நல்லாயிருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த ஹாலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா, எதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்டு புக் மாதிரி தெரியாது. எல்லாமே கிட்டத்தட்ட புது புக் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து த புக் தீஃப் அப்படின்ட்டு, இதுவுமே ரொம்ப பாப்புலரான புக். இதுவும் எனக்கு படிக்கணும்னு ஆசை. அண்ட் இந்த கவர் பர்டிகுலரில் இது இன்னொன்று ஒரு பிளாக் கலர் கவர், அதுதான் நான் தேடினேன். ஆனால் இது தான் கிடச்சிது. சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டேன். சில ஸ்டாலில் மட்டும்தான் புக் மார்க்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி புக் மார்க்
இன்னொரு புக் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணது, முதல் மழை பெய்த போது பூமியில் மரங்கள் இல்லை அப்படின்ட்டு. இந்த புக் வந்து எங்கே தேடியுமே கிடைக்கல, எல்லா இடத்துலையும் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. ஸோ இந்த புக்கு இங்கே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் கேட்டேன், இருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ இவைகள் தான் நான் வாங்கினது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. டக்குன்னு சுற்றிட்டு வந்தோம். ரொம்ப வந்து பார்க்க முடியல. இன்னும் ரொம்ப தேடி இருந்தால் இன்னும் நிறைய அபூர்வமான கிடைக்காத புக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கோம். இருந்தாலும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இவ்வளோ புக்ஸ் வாங்கினதுக்கு. அடுத்து எங்கெல்லாம் புக் ஃபேர் நடக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இன்னும் வரப்போகிற புக் ஃபேர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். பாய். புக் வாங்க போனேனே, ஏதாவது தூக்குறதுக்கு ஏதாவது கொண்டு போனேன்னா இல்லை, வெறும் கையை வீசிட்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா ஸ்டாக்காக அடுக்கி என்ன பண்ணான்னு தெரியாமல் ஒரு டோட் பேக் வாங்கினேன் 20 ரூபாய்க்கு. இதில் தான் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்களும் போனீங்கன்னா ஏதாவது பேக் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க, நிறைய வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா.